அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில நம்ம ஈரோடு மணிகண்டன் வாங்கி தந்த மாடுகளை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மாடுகளோட வரத்து அதிகமாவே இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் மணிகண்டன் வாங்கி கொடுத்த மாடுகள் தான். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது இந்த கண்ணு மாடு. இது போக இன்னொரு சென மாடு. அதே சென மாடா? கண்ணு மாடு. அது கண்ணு மாடு. மொத்தம் 3 உருப்படி வாங்கியிருக்காங்க. என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டலாம். தம்பி வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. அண்ணா, நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வரேன். திருவண்ணாமலை நம்ம ஆரணி பக்கம். சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஈரோடு மணிகண்ட 3 மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணா. எப்படி வீடியோ பாத்துட்டு வந்தீங்களா? ஆமாண்ணா, ஒரு 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 1.5 வருஷமா ஃபாலோ பண்றீங்க. நம்ம இப்பதான் ஸ்டெப் எடுத்திருக்கோம். வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு பொங்கல் இருந்து ஸ்டெப் எடுத்திருக்கோம். இடையில வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி பேசுறீங்களா? எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு? ஆமாண்ணா, இப்போ ஒரே வாரம் தான் போன் பண்ணேன். ஒரே கால்ல எடுத்துட்டாரு. ஒரே கால்ல சொன்னாரு, பார்த்து புடிச்சு எடுத்துட்டோம். பார்த்து முடிச்சிட்டீங்க. ஆமா. சரி, ஓகே. இந்த 3 மாடுகள் வாங்குறதுக்கு இப்பதான் வாங்கி முடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. எத்தனை மணிக்கு நைட் சந்தைக்கு வந்தீங்க? எத்தனை மணி நேரம் ரவுண்டிங் இருந்தீங்க? ஆனா ரொம்ப நேரம் தான் இல்லைண்ணா. காலையில ஒரு 4 மணிக்கு தான் வந்தோம். குயிக்கா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. குயிக்கா எடுத்து கொடுத்துட்டாரு. சரி சரி. ஃபர்ஸ்ட் இந்த மாட்டை பத்தி பாத்துடலாமா? இது என்ன கண்ணு மாடா? ஆமா, இது கண்ணு மாடுண்ணா. கண்ணு கிடாரிக்கன்னா காலக்கண்ணு? இது காலக்கண்ணுண்ணா. ஓ, எப்ப போட்டிருக்கு? இது நேத்து நைட்டு தான் போட்டு. நேத்து நைட்டு போட்டதுன்னு சொன்னாரு. சரி, சீம்பால் மாடு. ஆமாண்ணா. இது வந்து பால் அளவு எத்தனை சொல்லியிருக்காரு? ஆனா 15 சொல்லிருக்காருண்ணா. 15. ஆமா, ஒரு நாளைக்கு. ஆமா, நம்ம தேனியை பொறுத்து மாடு ஏறும் சொல்லிருக்காரு. HF கிராஸ் பிரீடுங்களா? ஆமாண்ணா. கண்ணு கடாரின்னா பொட்டை கண்ணா? காலக்கண்ணா. இது காலக்கண்ணோட இருக்கு. சரி, ஓகே. இது வந்து நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துருக்காரு? ஆமாண்ணா, எதிர்பார்த்த பட்ஜெட். எத்தனை ரூபா கம்மியா கொடுத்துருப்பாரு? வாங்கி கொடுத்துருப்பாரு? எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, இப்ப நீங்க திருவண்ணாமலை ஏரியாங்கல வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் மாடு எடுத்து கொடுத்துருக்காரு. ஆமா, நான் சொன்னேன் வந்து இது மாதிரின்னு. அவரே பார்த்து செட் ஆகும்னு சொல்லிட்டு அவரே பார்த்து தெளிவா எடுத்து கொடுத்துருக்காரு. என்னென்ன லட்சணங்கள் பார்த்து இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? ஆனா நமக்கு வந்து பெருசா சுழி மேல நம்பிக்கை இல்ல. ஆனா நம்மளுக்கு வந்து மாடு சுத்தமா நல்லா அழகா இருந்தா போதும். பால் நிறைய கொடுத்தா போதும். ஆமா. நீங்க எப்படி விவசாயம் இல்ல பண்ணை மாதிரி வைக்கிறதுக்கு வாங்குறீங்களா? ஆமா, நான் வந்து ஃபார்மிங் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். டிரான்ஸ்போர்ட்ல கனெக்டரா இருக்கேன். சரி. ஃபார்மிங் இது தனியா பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்மிங் தனியா பண்ணிட்டு. ஆமா, 2 பிசினஸ் அப்போ. ஆமா. சரி, ஓகே. இப்ப நீங்க வாங்கின மாடு வந்து இப்ப 15 லிட்டர் பால் அளவு சொல்லியிருக்காரு. இந்த அளவு கன்ஃபார்மா கொடுக்குமா? நான் கொடுக்கணும் அவருக்கு நம்பிக்கை. உங்களுக்கு மாடு வளர்ப்புல அனுபவம் இருக்கா இல்லையா? ஆமா, இருக்குண்ணா. இருக்கு. அப்ப இந்த மாடு வந்து அந்த அளவுக்கு பால் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இது கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு. கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி சரி சரி, ஓகே. கன்ஃபார்மா கொடுக்கும். அதே மாதிரி தீவனங்கள் வந்து கரெக்டா கொடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஆமா. இங்க வந்து என்னென்ன தீவனங்கள் கொடுத்தாங்க என்ன எதுன்னு அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தீவனங்கள் கொடுத்தீங்கன்னா இதா எப்படி இருந்தாலும் செட் ஆயிக்கும். இந்த மாடு வந்து கொண்டு உங்க ஏரியாக்கு செட் ஆயிருக்கு எத்தனை நாள் ஆகும்? ஆனா ஒரு 10ல இருந்து 15 நாள் ஆகும்னு சொன்னாரு அண்ணா. ஒரு 10 நாள் நம்ம 10 நாள் கொஞ்சம் பால் மாடு நல்லா பழகிருச்சு. சரி, கண்ணுக்குட்டி நல்லா கண்ணுக்குட்டி நல்லா செட் ஆயிருச்சு. சரி, ஓகே. சரி, ஓகேமா. அப்படியே அடுத்த மாடு பாத்திரலாம். இது வந்து சென மாடா? இது சென மாடுண்ணா. இப்ப கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கே கண்ணு இப்பவே ஒரு 1/2 hourல போடுன்னு சொல்லிருக்காரு. கண்ணு ஈனிரும். மடியெல்லாம் இறங்கிருச்சாட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, மடி இறங்கிருச்சு. நஞ்சும் தளர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல மடிக்கட்டெல்லாம் ஜம்முட்டு இருக்கு. இது வந்து என்ன பட்ஜெட்ல முடிச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 8 ரூபா கம்மி இருக்காரா? ஆமா ஆமா, 9 ரூபாய்க்கு பக்கமா கம்மி இருக்கு. 9 ரூபா விலை கம்மி பண்ணி முடிச்சிருக்காங்க. சரி, ஓகேமா. அப்படியே இந்த மாடு பாத்திரலாம். இது HF? ஆமா, HF அது. HFல கிராஸ் பிரீட் தான். கிராஸ் பிரீட் தான். இது நல்லா மடிக்கால் எல்லாமே நல்லா பெருசா இருக்கு. கண்ணு காலக்கண்ணா கிடாரி கண்ணு? அது காலக்கண்ணு தானா? காலக்கண்ணு தான். இப்போ இந்த HF பிரீட் வந்து உங்க ஏரியாக்கு செட் ஆகுமா? ஆனா இது கிராஸ் பிரீட் தான் செட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. கிராஸ் பிரீட் தான் செட் ஆகும். ஏன்னா வெயில் அதிகமா இருக்கிற ஏரியா. ஆமா, அதனாலதான் கேட்டேன். செட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இந்த கண்ணு மாடு வந்து பால் அளவு எத்தனை சொல்லியிருக்காருமா? வேலைக்கு 10 லிட்டர் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காருண்ணா. வேலைக்கு 10 லிட்டர்? எங்க அப்பா பக்கத்து பட்டா சைஸ்ல வந்து நிக்கிறாங்க. வேலைக்கு 10 லிட்டர் கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. இதுல எத்தனை ரூபா விலை கம்மி வாங்கி கொடுத்துருக்காரு? மாடு எல்லாமே லட்சணம் பார்த்து வாங்கி கொடுக்குறாரு. என்னென்ன மாதிரி கேரண்டி கொடுக்குறாரு மாட்டுக்கு? ஆனா அவர் சொல்ற லிட்டர் கன்ஃபார்மா வரும்னு சொல்றாரு. மாடு நல்லா இருக்கும்னு சொல்றாரு. எங்க கிளைமேட்டுக்கு செட் ஆகும்ங்கறாரு. சரி, ஃபால்ட் ஏதாச்சும் இருந்தா ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்திருக்காரு. அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்திருக்காரு. சரி சரி சரி. என்ன இருந்தாலும் நீங்க ஏற்கனவே மாடு வளர்த்துன அனுபவம் இருக்குன்னு இருக்கீங்க. ஆமா. இந்த மாடு கொண்டு போய் எப்படி வளர்த்துறது என்ன ஏதுங்கிற மாதிரி தீவன மாறுபாடு இதெல்லாம் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டீங்கனாலும் சொல்லிடுவாரு. ஆமா. ஏன்னா உங்க ஏரியால தீவனங்கள் ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஏரியால ஒரு மாதிரி இருக்கும். தண்ணியில இருந்து எல்லாமே மாறும்போது மாடுகள் வந்து அந்த சூழ்நிலை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால வந்து தெளிவா அவர்கிட்ட என்னென்ன கொடுக்கணும் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டுக்குங்க. கொண்டு போய் அதே மாதிரி கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா மாடு நல்லா
இத growth வரும். ஓகே சரி ஓகேமா, ரொம்ப நன்றி. இப்போ இவரை பத்தி கொஞ்சம் உங்க கருத்து சொல்ல முடியுமா? ஆனா அதை ஃபோன் பண்ண உடனே எடுத்தாரு, நமக்கு கிளியரா சொன்னாரு, இதான் இப்படிதான் இந்த கிளைமேட்டுக்கு இதான் செட் ஆகும்னு சொன்னாரு. சரிங்க. நம்ம சொல்றதை பார்த்து எடுத்து கொடுத்தாரு. இந்த கிளைமேட் செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாரு. சொல்ற மாதிரி, அதாவது நம்ம எதிர்பார்க்க பட்ஜெட்ல முடிச்சு கொடுக்குறாரு. ஆமா கண்டிப்பா. வியாபாரிக்கு சாதகமா பேசுறாரு இல்ல உங்களுக்கு சாதகமா பேரம் பேசுறாரு? நடுநிலையா பேசுறாரு. நடுநிலையா பேசுறாரு. அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம நமக்கு கஷ்டம் இல்லாம கரெக்டா பேசி கொடுக்கும். கரெக்டா பேசி முடிச்சிடுறாரு. சரி ஓகேம்மா, கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. அடுத்த தடவை மாடு வாங்குறதுக்கு வரும்போது இந்த மாடுகள் எப்படி இருந்தது என்ன ஏதுங்கிற டீடைல் அப்படியே சொல்லுங்க. கண்டிப்பா. வேற ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் அவரை கான்டாக்ட் பண்ணி சொல்லிருங்க. நிறைகள் இருந்தாலும் அவரை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு தெரியும். கண்டிப்பா. நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க தனியா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் அவரு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாரு. அது மாடு செட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அதுக்கோசரம் தான் சொல்றேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா தேங்க்ஸ். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்ல படா சைஸ்ல ஒரு மாடு புடிச்சிட்டு போறீங்க. கிர்லயே அல்ல செவலைய பாத்திருப்பீங்க, சட்டைய பாத்திருப்பீங்க, அந்த டைப்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. இதுல ஆல் பிளாக் டைப்ல கிர்ல அருமையான மாடு. எருமை எருமை வாங்கி கட்டுற வேற வீட்டுல எருமை வாங்கி கட்டுற மாதிரி சொன்னாலே எருமை கிராஸ் ஆகி போகுது. ஆமா எருமை ஏட்டம் வீட்டுல சூப்பரா இருக்கும். கட்டுத்தர கட்டினா பிரம்மாண்டமா இருக்கும். பால் கறந்தாச்சு. எத்தனை லிட்டர் இது வந்து பால் அளவுக்கு? அருமையான மாடு. இது வரைக்கும் எத்தனை கறந்துருக்கீங்க? என்னதுங்க பால்? இல்ல இப்பதான் ஆளுக்கு தான் கறந்தாங்க, நானும் கறக்கல. அதான் எத்தனை லிட்டர் கறந்துருக்காங்க தெரியலங்க, அதெல்லாம் தெரியல. மாட்டை மட்டும் நீங்க பாருங்க, மாட்டோட குவாலிட்டி மட்டும் பாருங்க. ஆமா என்ன மாட்டை காமிக்கிறோம் அதை மட்டும் பாருங்க. இது வந்து எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க? இது சிதம்பரம். சிதம்பரம். ஆமா அங்க கண்ணு மாடுங்களா செனமாடா? கண்ணோட இருக்கு. கண்ணோட இருக்கு. சிதம்பரம் ஏரியாவுக்கு போகுது. ஆமா சரி ஓகே. இந்த மாடு வாங்க வந்த பசங்க 4 வாரமா வந்தாங்க நம்ம கிட்ட மாடு வாங்குறதுக்கு. போன வாரம் எலெக்ஷன்னால வர வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து இந்த வாரம் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த வாரம் வாங்கிருக்கீங்க. சரி ஓகே. 5வது வாரம் மாடு வாங்கி கொடுத்துருக்கோம். 5வது வாரமா நம்ம கஸ்டமர் நம்மள நம்பி தவிர்க்க முடியாம வந்துட்டு போனாங்க. இது 5வது வாரமா இந்த மாடு இன்னும் 2 மாடு வாங்கி கொடுத்துருக்கோம். சரி இந்த வாரத்துல வந்து எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? நிறைய வாங்கி கட்டிருக்கேன். பாருங்க சுத்தியும் பாருங்க. அவர் வந்து கிராஸ் பிரீடு ஒன்று வாங்கியிருக்காரு நம்ம ஈரோடு மணிகிட்ட. அப்படியே அவர்கிட்ட கேட்டலாம் மாடு எப்படி இருக்குன்னு. மடிக்கால் எல்லாமே ஜம்முன் இருக்கு. தம்பி வணக்கம். ஒண்ணு இல்ல வீடியோ சரி டி உங்களை காமிக்கல. இப்ப வந்து கண்ணு மாடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க. நம்ம மணிகண்டன் வாங்கி கொடுத்திருக்காரு. இது வந்து காலக்கண்ணுங்களா கிடாரி கண்ணா? காலக்கண்ணு. காலக்கண்ணோட இருக்கு. பால் அளவுல எத்தனைமா சொல்லியிருந்தாரு? அவர் 15 சொல்லியிருக்கிறாங்க. 18 சொன்னாங்க. ஒரு 15 வரும். இது என்ன கிர்ரு கிராஸா சாய்வால் கிராஸா? கிர்ரு கிராஸ். கிர்ரு கிராஸ். கிர்ரு கிராஸ்லயே ஃபுல் கருப்பு. ஆமா. நீங்க வந்து எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? சிதம்பரத்துல. சிதம்பரம். உங்க ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காரா? ஆமா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே மாடுகளை இவர்கிட்ட வாங்கிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் வாங்குற சிச்சுவேஷன் கிடைச்சது. வாங்குறதுக்கு சந்தர்ப்பம் இப்பதான் அமைஞ்சிருக்கு. சரி சரி. இது வந்து இளம்பால் மாடுதான். இது 2வது இது. இல்ல வெள்ளப்பால் மாடுதாங்க. ஆமா சீம்பால் முடிஞ்சிருச்சு. சீம்பால் முடிஞ்சிருச்சு. சரி சரி. எப்படி நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல இந்த மாடு புடிச்சு கொடுத்துருக்காரா? கண்டிப்பா எதிர்பார்த்த பட்ஜெட். எதிர்பார்த்த பட்ஜெட் தான். எத்தனை கம்மி இருப்பாரு இந்த ஒரு மாட்டுல மட்டும்? இதுல ஒரு 15 ரூபா பக்கம் கம்மி பண்ணாங்க. 15 ரூபாய்க்கு பக்கமா கம்மி பண்ணிருக்காரு. சரி சரி. இப்ப இந்த மாடு கொண்டு போறதுக்கு வந்து வண்டி வாகனம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருங்களா? இல்ல பால் கறந்துட்டு தான் அதை பேசணும். பால் கறந்துட்டு தான் பேசணும். அதுக்குள்ள கண்ணு வேற கணக்கெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. வாங்கினவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பாக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பாக்கணும். சரி நீங்க வந்து ஏற்கனவே மாடுகள் வளர்த்திருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? வளர்த்துருக்காங்க. அனுபவம்லாம் இருக்கு. அனுபவம் எல்லாம் இருக்கு. இப்ப அவரு வாங்கி கொடுத்த ரேட்டுக்கு வந்து இந்த மாடு ஒர்த் ஆகுமா? கண்டிப்பா ஒருத்து நல்லதா இருக்கு. மாடு நல்ல தோரணையா பால் கறவை நல்லா ஹைட் வெயிட்டுமா ஜெய்ஜாண்டியா இருக்குது. சரி 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 ஓகேம்மா. கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. இந்த மாதிரி மாடுகள் வந்து வாங்கி தந்திருக்காரு. இவரை பத்தி உங்க கேரக்டர் சொல்ல முடியுமா? மணிகண்டன் பத்தி எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுறோம். ஓப்பன் டாக் தான். ஓப்பன் டாக் தான். மூடி மறைச்சு பேசுற விஷயம் எல்லாம் கிடையாது. எதுவுமே எதுவா இருந்தாலும் ஸ்பாட்லயே அது நல்லா இருக்கும் சரி வராது அப்படின்னு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. சரிங்க. அதனால எந்த பிரச்சனையும் பயப்படாம வாங்கலாம். பயப்படாம வாங்கலாம். வந்து இந்த மாடு பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க? அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. அது நிறைய பாத்துட்டே போனாங்க. நிறைய பாத்துட்டு போய் கடைசியில வாங்கிருக்காங்க. அது காரணம் சொன்னாரா?
வேண்டாம்னு சொன்னதுக்கு சில இதுக்கு சொல்றாங்க, சில இதுக்கு அவரு எதுவும் சொல்லல, அவரு போயிடுறாரு. அப்பயே நம்ம ரொம்ப சங்கடப்படுற மாதிரி இருந்தா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபால்ட் ஏதாச்சும் பெரிய ஃபால்ட்டா இருந்தீங்கன்னா ஓப்பனா சொல்லிடுவாரு. சரி, ஓகே. கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. கண்டிப்பா. அடுத்த தடவை மாடு வாங்கிருக்கிற போய் இந்த மாடு எவ்வளவு பால் அளவு கொடுக்குது என்ன ஏதுன்னு டீட்டெயில் சொல்லிருங்க. அதே மாதிரி இப்ப கொண்டு போய் வந்து உங்க ஏரியாக்கு செட்டா இருக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பா. அது மட்டும் வந்து வேற ஏதாச்சும் ஃபால்ட்டோ இல்ல வேற ஏதாச்சும் பால் கறவை திறன் அதிகமாகுதோ கம்மியாகுதோ எதா இருந்தாலும் பிளஸோ மைனஸோ அவரை கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரு ஒரு ஐடியா பண்ணிக்குவாரு. கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி.